அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வட்டலப்பம் தேங்க பார்க்க போறோம். ஸ்ரீலங்கா டெசர்ட் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்கா ரெடி ஆயிரும். ரொம்ப ஹெல்தியான டெசர்ட் இது. வெறும் 4 இன்கிரீடியன்ஸ் தான், நம்ம குயிக்கா தயார் பண்ணிடலாம். ரொம்ப அவ்வளோ ஸ்மூத்தாகவும் வாயில வச்சோன்னு கரைஞ்சு போயிடும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் இல்லாட்டி பவுல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் மில்க் மேட் வேணான்னு நினச்சிங்கன்னா ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம். ப்ரௌன் சுகர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் காடமன் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் நான். விடாமல் பிளெண்ட் பண்ணணும். இப்போ இதை இந்த ட்ரேயில் மாற்றிடலாம். ரொம்ப ஈஸியான டெசர்ட், ஹெல்த்தியான டெசர்ட்டும் கூட இது. ஒரு பேனில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ இதை ஒரு அலுமினியம் ஃபாயிலில் நம்ம வச்சு மூடி வச்சிடலாம், தண்ணி உள்ளே போகாமல் இருக்க. மூடி வச்சுட்டு இதை பேனில் வச்சு மூடி வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்க. க்ளீனாக வந்துருச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இந்த கத்தியை வச்சு ஓரங்களை இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். நமக்கு ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும், அன்மோல்ட் ஆகுறதுக்கு. இப்போ பாருங்க, கட் பண்ணுறதே தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அல்வா மாதிரி. இது எக்கும் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க, நல்லா சில்கியாக. சாப்பிடும் போது வாயில் வச்சோன்னு கரைஞ்சு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸ்ரீலங்கா டெசர்ட் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.